அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட கரூர் கூட்டத்துல நடந்த அந்த துயர சம்பவத்தை யாராலும் இன்னும் மறந்திருக்க முடியாது. அது மறந்து போற ஒரு சம்பவமும் கிடையாது. பட் இந்த விஷயத்துல நாங்க அரசியல் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து இந்த விஷயத்த முழுசா தமிழக வெற்றி கழகம் பக்கம் திருப்பணும், விஜய வந்து இதுல பலிகடாவா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக நாளுக்கு நாள் என்ன விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த டெய்லி மீடியாவில் வரக்கூடிய செய்திகளை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒட்டுமொத்த மீடியாவையும் தன்னுடைய கையில எடுத்து தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்து இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, நீதித்துறைக்குள்ளேயும் எங்க ஆள் இருக்காங்க, நீதித்துறையை வச்சு நாங்க விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த, அந்த ஜித்து விளையாட்டை நீதித்துறைக்குள்ளேயும் திமுக காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்போஸ் அப்படிங்கிறத பண்ணியிருந்தேன். பட் இப்போ என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பக்கம் திமுக நீதித்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுல எடுக்கணும் அப்படின்னு நினைக்குது. பட் இன்னொரு பக்கம் திமுக நீதிமன்றமே ஒரு உத்தரவு போட்டா கூட நாங்க மதிக்க மாட்டோம், நான் திமுக நிர்வாகி அப்படின்னா நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுதா நான் மதிக்க மாட்டேன், நான் மதிக்கல அப்படின்னா என் கூட இருக்கக்கூடிய காவல்துறையும் மதிக்காது அப்படிங்கிற விஷயத்த ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் 2 வந்து ஒரு உத்தரவு அப்படிங்கிறத போடுறாங்க. யூசப் மௌலானா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாகூர் பகுதியை சேர்ந்த அந்த நபரை அங்க இருக்கக்கூடிய காவல்துறை வந்து நான் பெயிலபிள் வாரன்ல அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை போடுறாங்க. பட் இன்னைக்கு இத்தனை நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, இன்னும் அந்த நபரை அந்த காவல்துறை கைது பண்ணல. அந்த நபர் வந்து இப்போ சென்னைக்கே போயிட்டு பெயில் வாங்கலாம் அப்படிங்கிற முயற்சியில இருந்துட்டு இருக்காரு. நீதிமன்றம் ஏன் உத்தரவு போட்டாங்க, உத்தரவு போட்டும் ஏன் இந்த காவல்துறை வந்து இன்னும் கைது பண்ணல அப்படிங்கிற 2 கேள்விகள் அப்படிங்கிறது இந்த சம்பவத்துல வரலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஏன் இந்த காவல்துறை வந்து இன்னும் அந்த நபரை கைது பண்ணல அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அந்த நபர் இதுக்கு முன்னாடி திமுகவுடைய சிறுபான்மையினர் பிரிவுல நிர்வாகியா இருந்த நபருங்க. திமுக நிர்வாகி அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், அந்த ஏரியால வந்து ஒரு கெத்தா அப்படி இருக்கக்கூடிய நபர். இது போக நாகப்பட்டினம் மாவட்டத்துடைய திமுக மாவட்ட செயலாளர் கௌதமன் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான நபர். ரொம்ப ஜாலியா திமுக நிர்வாகியா வாழ்ந்துட்டு இருந்த நபர் தான் இந்த யூசப் மௌலானா. பட் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன தெரிய வருது அப்படின்னா, இவர் வெளியில பார்க்கதான்ப்பா இந்த ஃபேஸ், ஆனா பின்னாடி இன்னொரு ஃபேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல ஆட்கடத்தல் வழக்கு அப்படிங்கிறது பதியப்படுது, போதைப் பொருள் கடத்தல் வழக்கு அப்படிங்கிறது பதியப்படுது. இது போக ஹவாலா மணிக்கு வந்து இவர் ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல வழக்குகள் அப்படிங்கிறதும் தொடர்ச்சியா பதியப்பட்டுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திமுக நிர்வாகி அப்படின்னாவே அந்த ஏரியாவில் அவர் மேல வழக்கு பதியறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் ரொம்ப ஆதாரபூர்வமா மாற்றதுனால இவர் தான் அதுல அப்படிங்கிறதுனால அவர் மேல வழக்குகள் அப்படிங்கிறது பதியப்படுது. சோ தொடர்ச்சியா வழக்குகள், ஆட்கடத்தல் வழக்கு, போதைப் பொருள் கடத்தல், ஹவாலா மணி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா இந்த நபர் மேல வழக்கு வர்றதுனால இந்த யூசப் மௌலானாவே என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னை அந்த சிறுபான்மையினர் பிரிவுல இருந்து விலக்கி வெளியில வந்துடுறாரு. ஏன்னா நாம வந்து கட்சி பொறுப்புலையும் இருந்துகிட்டு இத மாதிரி வழக்குகளும் வாங்குறோம் அப்படின்னா எல்லாரும் வந்து இந்த வழக்கையும் இந்த கட்சி பொறுப்புல நான் எடுத்துக்கிட்ட போட்டோவையும் வச்சு ஒன்னா வச்சு போட்டு நம்மள அசிங்கப்படுத்திடுவாங்க, திமுக வந்து அப்புறம் நம்ம மேல காண்டாயிடும் அப்படிங்கிறதுனால இவர் வந்து அந்த கட்சி பொறுப்புல இருந்து வெளியில வராரு. வெளியில வந்த உடனே அவருடைய இன்ஸ்டா பேஜ், எஃபி எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாரு. எந்த போட்டோவும் யாருக்கும் கிடைக்காத மாதிரி பண்ணிடுறாரு. பட் சோசியல் மீடியாவில் இத மாதிரி இன்ஆக்டிவ் ஆகுறாரு. திமுக சிறுபான்மையினர் பிரிவில இருந்து வெளியில வந்துடுறாரு. அந்த இன்ஃபுளுன்ஸ் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கு, ஒரு பேருக்கு வெளியில வந்துட்டாரு. இவர் மேல வழக்குகள் பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால, ஆட்கடத்தல் வழக்கு, போதைப் பொருள் கடத்தல் வழக்கு, ஹவாலா மணி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஆதாரபூர்வமா நம்ம கிட்ட இருக்கிறதுனாலதான் நாம சொல்றோம். சோ இந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் தர்காவுல 31 12வது மாசம் 2020, அதாவது 2020ஓட கடைசி நாள் இன்னைக்கு அந்த நாகூர் தர்காவுல ஒரு சண்டை அப்படிங்கிறது வருதுங்க. இந்த யூசப் மௌலானாவுக்கும் தம்பி ஹசன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2 பேருக்கும் இடையில, 2 பேருக்கும் அந்த தர்கா சம்பந்தமா 2 பேரும் ஏதோ ஒரு வகையில உறவினர்கள் தான், தூரத்து உறவினர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல அந்த நாகூர் தர்கா சம்பந்தமான அந்த போஸ்டிங், அந்த விஷயங்கள்லாம் இருக்கும்ல, யார் பெரிய ஆளு, யார் எதை செய்யுது அப்படின்னு. சோ அது சம்பந்தமா சண்டை அப்படிங்கிறது வருது. அப்போ இந்த யூசப் மௌலானா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த தம்பி ஹசன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாகூர் பகுதியை சேர்ந்த 2 பேரும் சொந்தக்காரங்கன்னா எல்லாமே அந்த நாகூர் பகுதியை சேர்ந்தவங்க தான். சோ அவரை ரொம்ப கடுமையா தாக்கிடுறாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அடுத்த நாள் நியூ இயர் அப்படின்னா அங்க எவ்வளவு கூட்டம் இருந்திருக்கும், இவங்க தாக்குறத எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்க அப்படின்னு. சோ 2 பேரும் அந்த தம்பி ஹசனை இந்த யூசப் மௌலானா தாக்கக்கூடியதை நிறைய பேர் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தம்பி ஹசன் வந்து ஒரு வழியா அங்க இருக்கவங்க எல்லாம் பிரிச்சு அவரை வீட்டுக்கு அமுச்சு வைக்கிறாங்க.
சோ தம்பியசன் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா, இதுக்கு மேல இந்த நபரை நம்ம விடக்கூடாது, இந்த யூசுப் மௌலானாவை நம்ம சும்மா விடக்கூடாது, வழக்கு அப்படிங்கிறத போடணும், ரொம்ப அராஜகம் பண்றான், ஒரு பக்கம் கட்சி தன்னுடைய பின்னாடி இருக்கு, கட்சி ஆட்கள் வந்து தன்னுடைய பின்னாடி இருக்காங்க, காவல்துறையும் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற தைரியத்துல இவன் ரொம்ப பண்றான், நம்ம காவல்துறைக்கு போய் எப்படியாவது இவன் மேல நடவடிக்கை எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகேசன் ஒரு முடிவு பண்ணி வழக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போறாரு, நாகூர் காவல் நிலையத்துக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அதுக்கு முன்னாடி இவரு வழக்கு கொடுக்க வராரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி யூசுப் மௌலானா அங்க வந்துட்டு என்ன வந்து தம்பிகேசன் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகேசன் மேல வழக்கு போடுறதுக்கு ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காரு. சோ ரெண்டு தரப்புக்கும் இடையில அதுக்கப்புறம் காவல்துறை வந்து யாருக்கு சாதகமா நடந்துக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ காவல்துறை பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே யூசுப் மௌலானாவுக்கு ஆதரவா இருக்கு. பட் ரெண்டு தரப்பும் ரொம்ப டிஸ்கஷன் போய் யார் மேல யார் எஃப்ஐஆர் போடுறது, யார் சொல்றதை எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியாதப்போ 2021 ஜனவரி மாசம் 9ஆம் தேதி வந்து நாகூர் தர்காவில் சிசிடிவி இருந்திருக்கும்ல, சோ அதை போய் செக் பண்ணுவோம். ரெண்டு பக்கமும் அழுத்தம், இந்த நபர் வந்து திமுக நபர், இந்த நபர் வந்து பாதிக்கப்பட்ட நபர், சோ இவரும் அழுத்தம் கொடுக்கிறாரு, எனக்கு அவர் மேல வழக்கு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த சூழல்ல வேற வழியே இல்லாம காவல்துறை போயிட்டு நாகூர் தர்காவில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பாக்குறப்போ அப்பட்டமா தெரியுது இத மாதிரி இந்த யூசுப் மௌலானா வந்து இந்த தம்பிகேசன் அப்படிங்கிற நபரை வந்து தாக்குற விஷயங்கள் அங்க இருந்து தடுத்தவங்க எல்லாமே தெரியுது. வேற வழியே இல்லாம காவல்துறை ஒரு அழுத்தம், நமக்கு தெரிஞ்சவர் தான், நம்ம திமுக ஆள் தான், பட் என்ன பண்றது, ஆதாரம் வந்து முழுசா அவருக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில எஃப்ஐஆர் அப்படிங்கிறத இந்த யூசுப் மௌலானா மேல பதிவு பண்றாங்க. பதிவு பண்ணிட்டு யாரெல்லாம் அங்க சாட்சியா இருந்தாங்க, அடிச்சப்போ கூட இருந்து பார்த்திருப்பாங்கல்ல, இத மாதிரி இந்த நபர் அடிச்சாங்கப்பா அப்படிங்கிறத பார்த்திருப்பாங்கல்ல, சோ அவங்களுடைய பேரையும் காவல்துறை எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் இடையில அந்த பகை அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் நீதிமன்றத்துல அந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. ஒரு வழக்கு அப்படின்னா இந்த மாதிரி போடப்படுது அப்படின்னா உடனடியா முடிஞ்சிடாது, நமக்கு தெரியும். அதுவும் காவல்துறை வந்து அந்த சாட்சிகளை கூப்பிட்டு போயிட்டு இதை இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் இந்த நபர் மேல, இதுக்கு சாட்சி இவங்க தான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீதிமன்றத்துல ப்ரூவ் பண்ணும். சோ அத மாதிரி இந்த வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கப்போ 8வது மாசம் 25ஆம் தேதி நாகப்பட்டினம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் 2ல இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது நடக்குது. அப்போ ஒரு நபர் வந்து சாட்சி அப்படிங்கிறத சொல்றாரு. காவல்துறை தரப்புல இருந்து தான் சாட்சி அப்படிங்கிறத கூப்பிட்டு வரணும். காவல்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் இடையில கோட்டாளி அப்படிங்கிற ஒருத்தவங்க இருப்பாங்க, காவல்துறையில வேலை பார்க்கக்கூடியவங்க, நீதிமன்ற வேலையை பார்க்கக்கூடியவங்களும் ஒருத்தவங்க இருப்பாங்க. சோ அவங்க இது போக அந்த வழக்கறிஞர், இந்த 3 பேரும் சம்பந்தப்பட்டு தான் அந்த சாட்சி அப்படிங்கிறவங்க அந்த நீதிமன்றத்துக்கு வருவாங்க. சோ அப்படி நீதிமன்றத்துக்கு வந்த ஒரு சாட்சி என்ன சொல்றாரு அப்படின்னா, இத மாதிரி இவர் வந்து இந்த யூசுப் மௌலானா இருக்காருல்ல, அவர் வந்து இந்த நபரை தாக்கவே இல்லை, என்ன அன்னைக்கு சாட்சியா எழுதியிருந்தாங்க, பட் ஆனா நானே சொல்றேன் இந்த நபர் வந்து இந்த நபரை தாக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல சொல்லிடுறாங்க. சோ 4-5 வருஷமா போயிட்டு இந்த வழக்கு அப்படிங்கிறது முழுசா மாறி போயிடுது. இவ்வளவு நாள் அந்த நபர் தான் சாட்சியா இருந்துட்டு இருந்தாரு, இந்த யூசுப் மௌலானா இந்த தம்பிகேசனை தாக்குனாங்க அப்படிங்கிறதுக்காக. பட் அந்த நபரே வந்து நீதிமன்றத்துல இப்போ கடந்த 8வது மாசம் 25ஆம் தேதி இல்ல இவர் தாக்கவே இல்லை அப்படின்னு சொன்னதுனால இந்த வழக்கு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா மாறி போயிடுது. நீதிபதி அவர்கள் இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு சரி அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஹியரிங்க்கு இதை விட்டுட்டாங்க. பட் இப்போதான் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த யூசுப் மௌலானா அப்படிங்கிற நபர் இருக்காருல்ல, அந்த நபருக்கு வேண்டிய ஒரு நபர் என்ன பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, குடியை போட்டுட்டு வெளியில வந்து குடிச்சிருக்காரா அப்படின்னு தெரியல, பட் என்ன உளர ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, எப்படி தெரியுமா நீதிமன்றத்துல இது மாறுச்சு, எப்படி தெரியுமா மாறுச்சு, அந்த சாட்சி அப்படின்னு 2021 ஜனவரி மாசம் அந்த எஃப்ஐஆர் பதிஞ்சாங்கல்ல ஒரு நபர் பேரை போட்டு, அந்த நபர் இப்போ நீதிமன்றத்துல சாட்சியாவே வரல, வேற ஒரு சாட்சியை கொண்டு வந்து இவர் தான் அந்த சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல இந்த யூசுப் மௌலானா நீதிமன்றத்துல ஏத்திருக்காரு. சோ அது வந்து இவர் வளர ஆரம்பிச்சதும் இந்த தம்பிகேசன் இருக்காருல, இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட நபர், பாதிக்கப்பட்ட நபர் இருக்காருல்ல, அவருக்கு சந்தேகம் வருது, எப்படி அன்னைக்கு அப்படி சொன்ன சாட்சி இன்னைக்கு எப்படி இப்படி மாத்தி சொன்னாங்க, நீதிமன்றத்துல என்ன நடந்தது அப்படின்னு இவரும் போயிட்டு அதெல்லாம் தேடி பாக்குறப்போ ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சிருச்சு. பொய் சாட்சி அப்படிங்கிறத இந்த யூசுப் மௌலானா வந்து செட் பண்ணி நீதிமன்றத்துல கொண்டு வந்திருக்காரு. அன்னைக்கு காவல்துறை வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டப்போ அதுல எழுதின நேம் அப்படிங்கிறது இருக்கு, ஆனா அதுல அந்த நபர் அப்படிங்கிறது வேற, பட் அதே நேம் இருக்கக்கூடிய, அந்த நேம மாதிரியே இருக்கக்கூடிய, அதே மாதிரி ஆள் இருக்கக்கூடிய ஒரு பொய் சாட்சியா இந்த யூசுப் மௌலானா நீதிமன்றத்துல ஏத்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. சோ இது நீதிமன்றத்தோட நாலேஜுக்கும் போகுது.
இத பார்த்த நீதிபதி செம்ம கடுப்பாயிட்டாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு நீதிபதியவே ஏமாத்தி பொய் சாட்சியம் முன்னாடி வச்சு இந்த கேஸ்ல ஒண்ணும் இல்ல, என் மேல தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூசுப் மௌலானா ப்ரூவ் பண்ணிருக்காரு. பட் அது நீதிபதிக்கு கண்டிப்பா ஒரு கோவத்தை ஏற்படுத்தும்ல. எப்படிங்க இத்தனை பேரை தாண்டி அந்த நபர் வந்து பொய் சாட்சியை கொண்டு வந்தாரு? கோட்டாளி இருக்காங்க, அவங்க பார்க்கணும், அந்த ஸ்டேஷன் போலீஸ் இருக்காங்க, அவங்க இதை செக் பண்ணணும், இது போக வழக்கறிஞர் இருக்காங்க, அவங்க செக் பண்ணணும், அவங்க எல்லாம் செக் பண்ணிட்டு தான் ஒரு சாட்சியை கொண்டாந்து நீங்க கூண்டுல நிறுத்தி நீங்க சாட்சி சொல்ல வைக்க போறீங்க. பட் இத்தனை பேரையும் ஏமாத்திட்டு எப்படி இந்த யூசுப் மௌலானா பொய் சாட்சியை கொண்டாந்து நீதிமன்றம் முன்னாடி நிறுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி காவல்துறையை பார்த்து கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் பக்கத்துல அந்த கோர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வெளிப்பாளையம் அப்படிங்கிற காவல் நிலையத்துல உடனடியா இந்த யூசுப் மௌலானா மேல எஃப்ஐஆர் அப்படிங்கிறது பதியப்படுது. எப்படி பதிகிறாங்க அப்படின்னா, அந்த கோட்டாளி இருக்காங்கல்ல, அந்த அஞ்சலி தேவி அப்படிங்கிறவங்க தான் அந்த கோட்டாளி. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு தெரியாம இத மாதிரி யூசுப் மௌலானா வந்து எங்களெல்லாம் ஏமாத்தி இத மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில வெளிப்பாளையம் காவல் நிலையத்துல இந்த யூசுப் மௌலானா மேல வழக்கு அப்படிங்கிறது பதியப்படுது. உடனடியா நீதிமன்றமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் பெயிலபிள் வாரண்ட்ல இந்த நபரை கைது பண்ணோம். இந்த நபர் வந்து நீதிமன்றத்துக்கே பொய் சாட்சியை கொண்டு வந்து நீதிமன்றத்தையே ஏமாத்தி இருக்காரு, நீதிபதியிலேயே முட்டாளாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாரண்ட் அப்படிங்கிறத இஷ்யூ பண்றாங்க. சோ யோசிச்சு பாருங்க, ஒரு நீதிமன்றமே கோவப்பட்டு அவன் எங்களே ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இத மாதிரி ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா, காவல்துறை வந்து உடனடியா பயந்து போயிட்டு, ஐயோ நீதிபதியே சொல்லிட்டாங்க, நம்ம கைது பண்ணல அப்படின்னா நமக்கு இன்னும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா போயிட்டு அந்த நபரை கைது பண்ணணும் தானே, அதுதானே யூசுவலா நடக்கும். பட் இந்த சம்பவத்துல அத மாதிரி நடக்கவே இல்லை. கடந்த 27ஆம் தேதி 9வது மாசம் இந்த நபரை கைது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு போடுறாங்க. பட் 10 நாள் ஆகுது. பட் இன்னும் அந்த யூசுப் மௌலானாவை காவல்துறை கைது பண்ணல. பட் இந்த விஷயங்களும் வெளியில தெரிய வந்து, அதாவது நீதிமன்றம் வந்து ஒரு வாரண்ட் கொடுத்துமே அதை எங்க காவல்துறை ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற விஷயமும் நீதித்துறைக்கு தெரிய போக ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாகுது காவல்துறைக்கு. சரி, இனிமே நம்ம இங்க இருந்தா எப்படியா இருந்தாலும் நீதிமன்றம் சொல்லிடுச்சு, சோ கண்டிப்பா நம்மள காவல்துறை வந்து கைது அப்படிங்கிறத பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி 4ஆம் தேதி அவருக்கு சம்மன் இஷ்யூ பண்றாங்க, வந்து ஆஜராகுங்க, உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை நீதிமன்றம் கொடுத்த அழுத்தத்தின் காரணமா சரி அப்பயும் போகாம இருந்த இந்த யூசுப் மௌலானா, சரி இனிமே இங்க இருந்தா கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும், நீதிமன்றம் சொல்றது தானே காவல்துறை கேட்பாங்க, நம்ம என்னதான் திமுக நிர்வாகியா இருந்தாலும் மாவட்ட செயலாளருடைய நெருங்கிய நபரா இருந்தாலும் நீதிமன்றம் சொன்னா காவல்துறை கேட்டுதானே ஆகணும், சோ நாம இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ஸ்கண்ட் ஆகி இப்போ இந்த யூசுப் மௌலானா சென்னைக்கு போயிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, பெயில் வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருக்காங்க. பட் இந்த விஷயத்துல பெயில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா நீதிமன்றத்தை ஏமாத்திருக்காங்க, நீதிபதியே இங்க முட்டாளாக்கி இருக்காங்க. இந்த விஷயத்துல இன்னொரு நீதிமன்றம் எப்படி பெயில் கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்க. நீ ஏமாத்தினதே எங்க துறையை, எங்க நீதிமன்றத்தை ஏமாத்தி ஒரு பொய் சாட்சியை ஏத்தி உன்னுடைய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி இவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு வந்து நீ பெயில் கேக்குற அப்படின்னா இன்னொரு நீதிமன்றம் எப்படி கொடுப்பாங்க? நீதிமன்றம் சொல்றதையே இங்க திமுக நபர்கள் கேட்க மாட்டாங்க அப்படின்னா, நீதிமன்றம் சொல்லியும் திமுக நபர்களுக்கு பயந்து இந்த காவல்துறை வந்து அவங்களை கைது பண்ணாது, அவங்க மேல நடவடிக்கை எடுக்காது அப்படின்னா இங்க நீதித்துறை மேல திமுக என்ன மரியாதை வச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொன்னது நாகப்பட்டினம் மாவட்டத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னேன். இத மாதிரி தமிழ்நாடு முழுக்க தேடி பார்த்தோம் அப்படின்னா பல சம்பவங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீதிமன்ற உத்தரவை கூட இங்க திமுக அவங்களுடைய தேவை, அவங்களுடைய அவசியம் வருது அப்படின்னா மதிக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த வழக்கு. சோ இத மாதிரி தொடர்ச்சியா பேசுவோம். நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.